ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆண்டி உங்கள்கிட்ட பேசினாங்கல்ல, டூடு கூட பேசிச்சு. சின்ன பிள்ளைங்க தான் அது ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு டூடு சொன்னிச்சு. ஆமாம், அது உண்மைதான். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு. ஆண்டி ரொம்ப அழகாக அதை நடித்து காட்டினாங்கல்ல, பப்பட்டை வச்சுக்கிட்டு. அவங்க சிறு வயதில் இருக்கும்போது நடிகை ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஏன் அந்த ஆசை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவே ஒரு நடிகர். இதெல்லாம் அந்த ஃபேமிலியில் இன்பார்ன் நேச்சர் மாதிரி. அது நீங்கள் கூட உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆசையை நீங்கள் எப்போவுமே வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அது ஒரு ப்ராக்டிஸ் வேணும். பாருங்கள், எனக்கு கூட சின்ன வயசில் ரொம்ப ஆசை இருந்தது, அவங்கள போல் இருக்கணும், இவங்கள போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நான் என்னுடைய இள வயதில் ருசித்த பொழுது என்னை முழுதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்னை ஆட்கொண்டார். அது அந்த காலத்துலலாம் நான் அதிகமாக யோசித்தேன், ஏன் நான் சிறு வயதிலேயே நான் இன்னும் ஆண்டவர் நேசிச்சிருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் நான் சிறு வயதாக இருக்கும்போது அதிகமாக நேசிக்கல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 2 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய வேதனை. தாயில்லாத வளர்றேனேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா மேலே தான் எனக்கு ரொம்ப உயிர், ரொம்ப ஆசை வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது நாங்களாம் மலேசியாவில் பிறந்தவங்க பாருங்கள். அப்பா கூட நான் இந்தியாவுக்கு வந்தேன் மலேசியாவிலேருந்து. அப்போ எனக்கு 10 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 35 வயசு. லண்டனுக்கு போகிற வழியில் அப்பா இங்கே இந்தியாவில் இறந்த உடனே எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். லைஃப்பில் இனிமே வாழணுமா, தாய் தகப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நான் நொந்துக்கிட்டேன். சரி, ஆண்டவர் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார் போல இருக்குது. இந்த சிறு வயசுலேயே அப்பா அம்மா 2 பேரையும் அவர் எடுத்துக்கிட்டாரே, பனிஷ்மெண்ட்டு தான் போல இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் நான் 15-16 வயசு ஆகும்போதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக தான் நான் சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்தேன், நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவர் அடிக்கடி என்னோட பேசினார். அப்போ நான் 20 வயசு இருக்கும்போது இயேசுசாமியை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பெரிய ஆசை வந்துட்டது. இப்பொழுது ஆண்டவருக்கு எப்படியாவது நான் சேவை செய்யணும் அப்படின்னு. 10 வயதில் அனாதையான, 10லேருந்து 20 வயது வரைக்கும் எங்கள் உறவினர் ஒருவர், எங்கள் மாமா ஒருத்தர் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சார். அந்த 10 வயதுக்குள்ளே வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். பசினா என்னான்னு தெரியும், பட்டினினா எனக்கு என்னான்னு தெரியும், வறுமைனான்னு என்னான்னு தெரிய ஆரம்பித்தது. பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகணும் 10 மைல் அப் அண்ட் டவுன், ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இதெல்லாம் கடவுள் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான்னு தெரியாத போச்சு. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அப்புறம் ஆண்டி ஜாய்ஸை நான் மேரி பண்ணேன் 69ல். 3 குழந்தைங்க பிறந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டு வரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், மகனே, நீ அனாதையாக இருந்தப்போ நான் உனக்கு உதவி செஞ்சேன் இல்லையா, இப்பொழுது நீ அனாதை குழந்தைங்களை காப்பாற்றுன்னு சொன்னார். ஆகையினால தான் ஒரு பெரிய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டு ஆண்டியோட ஷேர் பண்ணேன். உடனே அவங்களும் ஒத்துக்கொண்டாங்க, என் பிள்ளைங்களும் ஒத்துக்கொண்டாங்க. சரி, நாங்கள் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னால் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பிள்ளைங்களை கொண்டு வந்தார். மைக்கேல் சில்ட்ரன்ஸ் ஹோம் எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த பேர் வந்ததுன்னு கேட்கலாம். பாருங்கள், மைக்கேல் சில்ட்ரன்ஸ் ஹோம்ன்றது எங்கள் ஃபேமிலி நேம். ரொம்ப ஜெபிச்சு பார்த்தேன் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஆண்டவர் இந்த பேர் வைக்க முடியாது, உள்ளத்தில் ஒரு பேர் ஆசையை கொடுத்தேன். அதனால தான் அதுக்கு மைக்கேல் சில்ட்ரன்ஸ் ஹோம். இப்பொழுது எங்கள் ஹோமில் ஏற்கனவே 45 பிள்ளைங்க இருக்காங்க. எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. 2 பேர் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு குட்டி பையன் லோகன்ற ஒரு பையனை 30 நாள் இருக்கும்போது அவனை எடுத்தோம். இப்போ அவனுக்கு 4 வயசு. அந்த குட்டி பையன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறவனாக இருக்கான். இப்படி பிள்ளைங்க இந்த மைக்கேல் சில்ட்ரன்ஸ் ஹோமில் உருவாகிட்டு இருக்காங்க. காலையிலையும் மாலையிலையும் ஆண்டவரை தேடுறதும் ஜெபிக்கிறதும், ஆண்டவரே எங்களுக்கு அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் அற்புதம் செய்கிறார். அப்போ ஜெபத்தில் வல்லமை இருக்குன்றது நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து வருகிறோம். மைக்கேல் சில்ட்ரன்ஸ் ஹோமில் 45-50 பேர் இருக்கிறோம். இப்போ 50 பேருக்கு சமையல் ஆகுது. எல்லோரும் பிள்ளைங்க எல்லோரும் எங்களை டேடி மம்மின்னு தான் கூப்பிட்றாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். இத்தனை பிள்ளைங்களும் எங்களுக்கு பிள்ளைகளும் குட்டி பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய முகத்தை தேடுறதுனால கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுற ஆண்டவரை இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார் பாருங்கள். உண்மையே உண்மை, சத்தியம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவர் இயேசு சொன்னார். அது சத்தியம். அவர் உண்மையாகவே ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமாக மானிட்டரிலி
ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி ஹி இஸ் டூயிங் மிரக்கிள்ஸ். அதனால் இந்த ப்ரோக்ராம் ஏன் உங்களுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார், வேதத்தில் சொல்லியிருக்காரு. ஆகினால இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய பேராவல். அதுதான் டூடுவை கூட நாங்கள் கொண்டு வந்து நடுவில் விட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.